இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட பாருங்கள் ஒரு i10 ஆட்டோமேட்டிக் 2012 மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டி, ஒரு டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே தெளிவாக சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள் TN06F4898ங்க. வண்டியோட நம்பர்லாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட பாடி லைன் பாருங்கள் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். பாடியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது. ரொம்பவே குவாலிட்டியான கண்டிஷனில் இன்ஜினும் சரி பாடியும் சரி நீட்டாகவே இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி i10ல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடும், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி. சின்ன வண்டியில் ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையும் லேடி டிரைவனுக்கு இல்லை வயசானவங்க ஏஜ்டு பீப்புள் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டவுன் யூசேஜுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டி. பெட்ரோல் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பாருங்க. இன்டீரியரில் டோர் பெட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடிருக்க கிலோமீட்டர் பாருங்கள் 1,03,844 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இன்பில்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசி வந்துடுது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த வண்டியை ஓட்டிக்க முடியும். ஒரு ஆக்டிவாக ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் அந்த வண்டியை பொறுத்தவரையும். வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக தெளிவாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் வியூ வண்டிக்கு கீழே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சிலேட்டரும் பெடல் மட்டும்தான், அதாவது பிரேக் பெடல் மட்டும்தான், 2 தான். வண்டியோட அப் அண்ட் சார் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க, எந்த அழுக்கு டேமேஜ் எதுவுமே கிடையாது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸ் வந்துடுது. பின்னாடி ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி, இன்ஜின் ரூம்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம், வாங்க. இந்த வண்டியோட பானட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. பக்கா சீல்டு இன்ஜின் தான், ஒரு கம்பெனி சீல்டு, அதே பக்கா கம்பெனி சீல்டோட ஸ்டாக் கண்டிஷன்லேயும் இந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி இருக்குது. எந்த விதமான ஆயில் லீக்கு, டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்ட்லேயே இருக்கும். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்கும். ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டி, ஜென்யூனான குவாலிட்டியில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி i10 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட இன்ஜின்லாம் சூப்பராகவே இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தான கண்டிஷனில் இருக்குது. 2012 சிங்கிள் ஓனருங்க. ஹோண்டா i10 ஆட்டோமேட்டிக்கில் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. ஒரு தெளிவான குவாலிட்டியில் 1,03,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸு, ரியர் வைப்பர் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,20,000, 3,20,000 கேட்குறோம். இந்த 3,20,000 ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், ரேட் குறைச்சி கொடுத்துடலாம். அந்த வண்டியை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், வண்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி திருப்தியாக இருந்தால் ரேட் சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கான குவாலிட்டியில் தான் வண்டி கொண்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வண்டியுமே இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டியாகவும் நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட நம்பர் மேலே கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க.
வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாதுங்க. எந்த வண்டிக்குமே கிடையாது. இந்த வண்டிக்குன்னு இல்லை, 2015 மாடல் 20 மாடல் வண்டி கொண்டு வந்தாலுமே அதுக்குமே லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறதில்ல. ரெடி கேஷ் மட்டும்தான். கண்டிப்பாக அந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெடி கேஷ் ஆப்ஷனோட அந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.